ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டியூரிங் சிபிபி அப்போ நம்மளோட பாடியில வந்து காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன்ஸ் நடக்கும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஆன் லங்ஸ் பார்க்க போறோம். அதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா C3AO C5AO ஆக்டிவேஷன் ஆகும். இதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம் நடக்கும். இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் லியூகோசைட் டிப்ரெஷன் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டியூரிங் சிபிபி அப்போ பிளட் வந்து ஃபாரின் பாடிஸ் கூட கான்டாக்ட் ஆகும். லைக் டியூபிங்ஸ், ஆக்சிஜனேட்டர், ஆர்டியல் ஃபில்டர், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காப்புகள் சர்க்கிட் தானே. ஸோ அந்த மாதிரி ஃபாரின் பாடிஸ் கூட கான்டாக்ட் ஆகிறதுனால பிளட்ல இருக்க லியூகோசைட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். பல்ஜ் அது லைக் குரூப்பா அந்த மாதிரி குரூப் ஆக்டிவேட் ஆகிறதுனால லியூகோசைட்ஸ் எம்போலைசேஷனை வந்து அது காஸ் பண்ணுது. இந்த எம்போலைசேஷன் என்ன பண்ணுன்னா பிளட்ல வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும். அது எங்கேயாச்சும் போயிட்டு லைக் பிரெயின்ல வந்து பிளாக் உருவாக்கிச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து ஆர்டிரியல் லைன் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம், கேஸ் லைன் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம், லியூகோசைட் டிப்ரெஷன் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். லியூகோசைட் டிப்ரெஷன் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து லார்ஜ் சைஸ்ல உள்ள எம்போலிசத்தெல்லாம் கிளியர் பண்ணும்.